Welcome to Kuku channel. 6th standard English 3rd termல இருக்கக்கூடிய prose Who owns the water? இந்த prose தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த பிக்சர்ல இருக்கக்கூடிய girls மதி and ஆயிஷா. இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. ஸ்கைல பாருங்க ரெயின்போ வானவில் தெரியுது. அத பார்த்துட்டு ஆயிஷா கிட்ட மதி சொல்றா, "Hi ஆயிஷா, look at the rainbow in the sky. Do you know when it appears?" ஆயிஷா கிட்ட கேக்குறா, ஆயிஷா ஸ்கையை பாரு, ரெயின்போ பாரு, அது எப்போ அப்பியர் ஆகணும் உனக்கு தெரியுமா, வானவில் எப்போ தோன்றணும் உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறா. அதுக்கு ஆயிஷா என்ன ஆன்சர் பண்ணுறா, எஸ் அஃப்கோர்ஸ் இட் அப்பியர்ஸ் இன் த ஸ்கை when the sun shines through raindrops. ஆமாம் நிச்சயமாக தெரியும். எப்போ ரெயின்போ ஸ்கையில் அப்பியர் ஆகும் அப்படின்னா மழை பெஞ்சும்போது, மழை பெஞ்சு நின்னதுக்கப்புறம் அந்த ரெயின் ட்ராப்ஸில் சன்ஷைன் சூரிய ஒளி படும்போது வானவில் தோன்றும் அப்படின்னு அவ சொல்கிறா. ஹூ ஓன்ஸ் த வாட்டர்? தண்ணீர் யாருக்கு சொந்தம்? அதுதான் இந்த ப்ரோஸ். ஃபஸ்ட்டு வார்ம் அப் ஆக்டிவிட்டியில் நிறைய பிக்சர்ஸ் இருக்குது. லுக் அட் த பிக்சர்ஸ், டிஸ்கஸ் இன் பேர்ஸ், ஷேர் யுவர் ஆன்சர்ஸ் வித் த கிளாஸ். இங்கே கொடுத்துருக்கிற பிக்சரை பார்த்து அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண சொல்கிறாங்க. கீழே பிக்சருக்கு கீழே கொஸ்டின் இருக்குது, அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் பிக்சரில் நம்ம என்ன பார்க்குறோம்? வாட் டு யூ see in this picture? In first picture, peacock. A peacock is dancing. ஒரு மயில் வந்து டான்ஸ் ஆடிட்டுருக்கு. கீழே கொஸ்டின் பாருங்கள், டியூரிங் விச் சீசன் do you see a peacock dance? எந்த சீசனில் பீகாக் டான்ஸை உன்னால் பார்க்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எப்போ மயில் டான்ஸ் ஆடும்? ரெய்னி சீசன், மழைக்காலத்தில் ரெய்னி சீசன். நெக்ஸ்ட் பிக்சர் பாருங்கள். இந்த பிக்சரில் நம்ம என்ன பார்க்குறோம்? ட்ரீஸ் இருக்குது. அந்த ட்ரீஸ் வித்தவுட் லீவ்ஸ், அதாவது இலைகளே கிடையாது, இலைகள் இல்லாத மரங்கள் இருக்குது. இன் விச் சீசன் கேன் யூ see ட்ரீஸ் வித்தவுட் லீவ்ஸ்? மரங்களில் இலைகள் இல்லாமல் எந்த சீசனில் இருக்கும்? ஆட்டம் சீசனில் இருக்கும், இலையுதிர் காலத்தில். நேம் த கண்ட்ரி வேர் யூ கேன் ஃபைண்ட் த சீசன். இந்த சீசனை நீ எங்கே பார்க்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது மாதிரி இலைகளே இல்லாத மரம் அப்படி இருக்கிறத கனடா அந்த கண்ட்ரியில் நம்ம பார்க்கலாம். இங்கே யுவர் கேன் இருக்குது, யூ கேன் அப்படின்னு மாற்றிக்கோங்க கீழே. நெக்ஸ்ட் பிக்சர் பார்க்கும்போதே தெரியுது, எல்லாம் ஸ்வெட்டர் போட்டிருக்காங்க, நெருப்பு மூட்டி குளிர் காஞ்சிட்ருக்காங்க, பனிப்படலமாக இருக்குது. ஸோ இது வின்டர் சீசன். விச் சீசன் இஸ் ஷோன் இன் திஸ் பிக்சர்? வின்டர் சீசன், குளிர்காலம். வாட் ஆர் த பீப்புள் டூயிங்? பீப்புள் என்ன பண்ணிகிட்ருக்காங்க? ஸோ அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா குளிர் காஞ்சிட்ருக்காங்க இல்லையா, வார்மிங் அப் பண்ணிகிட்ருக்காங்க. வார்ம் அப்பில் அதாவது ஃபயர், நெருப்பு மூட்டி குளிர் காஞ்சிட்ருக்காங்க. நெக்ஸ்ட் பிக்சர், விச் சீசன் இஸ் ஷோன் இன் திஸ் பிக்சர்? இந்த பிக்சரில் தெரியக்கூடிய காட்சி எந்த சீசன்? ஹவு டு யூ நோ? அது உனக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னு கேட்குறாங்க. பிக்சரை பாருங்கள். இது ஒரு டே டைம், நல்லா ஹாட் வெயிலாக இருக்குது, சன்னி டேவாக இருக்குது. சூரியன் பிரகாசமாக, சன்ஷைன்ஸ், சூரியன் பிரகாசிச்சுட்ருக்கு. ஸோ இங்கே இளநீ விற்றுட்ருக்காங்க. தண்ணியோ ஆர் மோர் பட்டர் மில்கோ இங்கே இருக்குது பாட்டில், அதை குடிச்சிட்ருக்காங்க. தென் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் அம்பர்லா பிடிச்சி குடை பிடிச்சி நடந்துட்டுருக்காங்க. ஸோ இது எந்த சீசன் அப்படிங்கிறது நம்ம இந்த பிக்சரை பார்க்கும்போதே தெரியுது, சம்மர் சீசன். சம்மர் சீசன். ஹவு டு யூ நோ? எப்படி தெரியும்னா இது தான் ட்ரிங்கிங் வாட்டர், அப்புறம் இந்த டெண்டர் கோகோனட் இருக்குது, அம்பர்லா இருக்குது, தென் ஐஸ்கிரீம், பாட், இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம சம்மர் சீசன் தெரிஞ்சுக்க முடியுது. ஓகே, இப்போது செக்ஷன் 1 ரீடிங். லிசன் டு த டீச்சர் ரீட் திஸ் செக்ஷன். Once upon a time, on the outskirts of a dusty little village, a tiny bird searched for a place to lay her eggs. Once upon a time, இன்னொரு காலத்தில், on the outskirts of a dusty little village, ஒரு சின்ன கிராமம், dusty little village, ஒரு சிறிய கிராமம். அந்த சின்ன கிராமத்தோட அவுட்ஸ்கர்ட்ஸில், அவுட்ஸ்கர்ட்னா வெளிப்பகுதி அப்படின்னு சொல்லலாம், அதாவது ஊருக்கு வெளிப்புறம், அவுட்டர் சைடுன்னு சொல்லலாம். வில்லேஜோட புறநகர் பகுதி, வெளிப்பக்கத்தில், ஊருக்கு வெளியில்
ஒரு டைனி பேர்ட் மீன்ஸ் வெரி ஸ்மால் பேர்டு அப்படின்னு அர்த்தம். ஒரு சின்ன பறவை searched for a place to lay her eggs. முட்டையிடுறதுக்காக இடத்தை தேடி அலைஞ்சிட்ருக்கு. The land was parched and dry and there wasn't a bush or tree in sight. ஸோ அந்த லேண்ட் எப்படி இருக்குன்னா அந்த வில்லேஜில் பார்க்கும்போது ஊருக்கு வெளியில் அவுட்ஸ்கர்ட்ஸில் the land was parched means very dry. ரொம்ப காஞ்சி போய் வறண்ட நிலம். இந்த பிக்சரில் பாருங்கள் எப்படி இருக்கு இல்லையா? ரொம்ப ட்ரையாக, மழை இல்லாமல், தண்ணி இல்லாமல் ரொம்ப காஞ்சி போய் இருக்குது. ஸோ அங்கே அதோட கண்ணுக்கு அந்த பேர்டோட கண்ணுக்கு ஒரு புஷ், ஒரு புதரோ இல்லை ஒரு ட்ரீ, ஒரு மரமோ எதுவுமே அதோட பார்வையில் படலை. ஃபைனலி இன் டெஸ்பரேஷன் the little bird discovered a shallow depression in the ground. ஸோ அது எங்கேயுமே இடம் இல்லை. ஸோ முட்டையிடுவதற்கு. ஸோ ரொம்ப நம்பிக்கை இழந்து போயிடுச்சு. இன் டெஸ்பரேஷன்னா வித்தவுட் ஹோப், லூசிங் ஹோப் அப்படின்னு சொல்லலாம். நம்பிக்கை இழந்த நிலையில் அந்த பேர்டு இருக்குது. அப்போது ஒரு ஷாலோ டிப்ரெஷனை கண்டுபிடிக்குது. அதாவது ஆழம் குறைஞ்ச ஒரு பள்ளம், அதை கிரவுண்டில் கண்டுபிடிக்குது. ஒரு சின்ன குழின்னு வச்சுக்கலாம். யூஸிங் ஹர் கிளாஸ் to remove the stones and loosen up the packed earth, she broadened the hole and there, underneath the hot sun, she laid her eggs. ஸோ அந்த குழிக்கு பக்கத்தில் போய் அதோட கிளாஸ்னால் என்னென்னா அதோட பேர்டோட காலில் நகம் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த பகுதியை தான் கிளாஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதோட கிளாஸ் யூஸ் பண்ணி அது என்ன பண்ணுதுன்னா அந்த ஷேலோ டிப்ரெஷனாக இருந்தது இல்லையா, ஒரு சின்ன குழியாக இருந்ததில் அதில் இருக்கிற ஸ்டோன்லாம் ரிமூவ் பண்ணுது, கற்களையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த பேக்கடு எர்த்தை, ரொம்ப ட்ரையாக இருக்கக்கூடிய இறுகி போய் கிடக்கக்கூடிய அந்த எர்த்தோட மண்ணை, சாயிலை லூசன் அப். ஸோ அந்த மண்ணை வந்து கிளறி லூஸ் பண்ணுது. ஸோ அந்த ஹோலை வந்து கொஞ்சம் ப்ராடனடு, கொஞ்சம் அகலப்படுத்துது. அதுக்கப்புறம் அந்த குழியில் அண்டர்நீத் த ஹாட் சன், நல்லா வெயில் படக்கூடிய அந்த குழியில் ஷீ லேட் ஹர் எக்ஸ், அவளோட முட்டையை இடுது. இங்கே ஷீ அப்படிங்கிறது அந்த டைனி பேர்டை ரெஃபர் பண்ணுது. த எக்ஸ் ஹேட்ச்டு, முட்டை பொரிச்சிருது. அண்ட் த குட் மதர் ப்ரொடெக்டட் அண்ட் ஃபெட் ஹர் பேபிஸ் அன்டில் தே வேர் பிக் இனஃப் டு ஃப்ளை அவே. ஸோ அது வந்து அந்த ஹேட்ச் ஆனதுக்கப்புறம் எக்கிலேருந்து முட்டை பொரிஞ்சு குஞ்சு வெளியில் வந்ததுக்கப்புறம் அந்த குட் மதர், அந்த நல்ல அம்மா, அந்த பேர்டு என்ன பண்ணுதுன்னா அந்த மதர் பேர்டு ப்ரொடெக்ட் பண்ணுது, அதோட பேபிஸ் எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுது. அதுக்கு ஃபுட்டெல்லாம் கொடுத்து, ஃபெட்ஹர் பேபிஸ் அப்படின்னா அதுக்கு உணவெல்லாம் கொடுத்து அதை ப்ரொடெக்ட் பண்ணுது, பாதுகாக்குது. ஸோ எது வரைக்கும்னா தே வேர் பிக் இனஃப் டு ஃப்ளை அவே, அது பறந்து போகிற வரைக்கும், அதுக்கு ரெக்கம் அழிச்சு அது பறந்து போகிற வரைக்கும் அதை பாதுகாக்குது. And here our story would have ended, except this isn't a tale of the little bird, but a much more interesting one of the hole she used as a temporary nest. ஸோ இங்கே இந்த ஸ்டோரி வந்து முடிஞ்சிருக்கணும். ஏன் முடிஞ்சிருக்கணும்? முட்டையிட்டுச்சு, குஞ்சு பொரிச்சது, உணவு கொடுத்துச்சு, ரெக்கம் அழிச்சது, பறந்து போச்சு. அதுக்கப்புறம் இந்த ஸ்டோரி முடிஞ்சிருக்கணும். ஆனால் இந்த ஸ்டோரி வந்து லிட்டில் பேர்டை பற்றின ஸ்டோரி கிடையாது. ஸோ இன்னும் கூட இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் இதில் இருக்குது. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது, சுவாரஸ்யமான விஷயம் எங்கே இருக்குன்னா அந்த ஹோல் இருக்கு இல்லையா, அந்த குழிக்குள்ளே நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது. ஸோ அந்த பேர்டு வந்து எந்த ஹோலை டெம்ப்ரரி நெஸ்ட்னா கூடுன்னு தெரியும், டெம்ப்ரரி நெஸ்ட் தற்காலிக கூடு. ஸோ தற்காலிகமாக அது டெம்ப்ரரியாக அந்த குழியை வந்து அந்த நெஸ்ட் மாதிரி முட்டையிடுறதுக்கு பயன்படுத்துச்சு இல்லையா? ஸோ அந்த டெம்ப்ரரி நெஸ்ட்டில் இன்னும் சுவாரஸ்யங்கள் நிறையவே இருக்குது. எ ஹோல் யூ மே ஆஸ்க், இப்போ நீங்கள் கேட்கலாம், எ ஹோல், ஒரு ஹோல்லையா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். வாட் குட் பி இன்ட்ரெஸ்டிங் அபவுட் அ ஹோல் இன் த கிரவுண்ட்? வெல், திஸ் ஹோல் grew to be quite important as you will discover. ஸோ இந்த ஸ்டோரி எழுதினவர் சொல்கிறார், இது ஒரு ஹோலா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ இந்த ஹோல் வந்து இந்த கிரவுண்டில் இருக்கக்கூடிய இந்த சின்ன ஹோலில் என்ன அப்படி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்க போகுது அப்படின்னு கூட நீங்கள் கேட்கலாம். நல்லது. ஆனால் இந்த ஹோல் தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா மாறப்போகுது. ஸோ அதை நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னு இந்த ஆத்தர் வந்து சொல்கிறாங்க. ஃபார் சம் டைம் the hole remained dusty and untenanted until one day a
passing wild boar settled his rump into the depression. ஸோ அந்த ஹோல் வந்து கொஞ்ச நாளைக்கு எப்படி இருக்குன்னா ரிமைனட் டஸ்டினா தூசு நிறைஞ்சு அண்ட் அன்டெனண்டட். டெனண்ட்னா உள்ள குடியிருக்கிறது மாதிரின்னு அர்த்தம். அன்டெனட்னா காலியாக இருக்குது, யாருமே அங்கே இல்லை, அந்த குழியில் எதுவுமே இல்லை, யாருமே இல்லை, டஸ்டியாக இருக்குது, காலியாக இருக்குது கொஞ்ச நாள் வரைக்கும். எது வரைக்கும்? ஒன் டே, ஒரு நாள் ஒரு வைல்டு போர் காட்டு பன்றி வந்து அந்த வழியாக கிராஸ் ஆகி போகுது. ஸோ அது என்ன பண்ணுதுன்னா செட்டில்டு ஹிஸ் ரம்ப் இன்டு த டிப்ரெஷன். அந்த குழிக்குள்ளே அதோட ரம்பை வச்சு செட்டில் ஆகுது. இதுதான் இந்த பிக்சரில் நீங்கள் பார்க்குறது தான் வைல்டு போர், அதாவது காட்டுப்பன்றி. இந்த காட்டுப்பன்றி அந்த வழியாக போகும்போது அந்த பிட்டை பார்த்துட்டு அதில் படுத்துக்கிறதுக்காக ட்ரை பண்ணுது. ஸோ இங்கே ரம்ப் அப்படின்னு ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க இல்லையா, இது என்னென்னா அந்த பேக் பார்ட் ஆஃப் அ மம்மல்ஸ் பாடி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வைல்டு போரோட பேக் பார்ட் இருக்கும் இல்லையா, ரம்ப். இப்போ நம்ம உட்கார்றோன்னா உட்காரதுக்கு எந்த பார்ட் யூஸ் பண்ணி உட்கார்றோமோ அந்த இடத்த தான் நம்ம ரம்ப் அப்படின்னு சொல்லுவோம். அனிமல்ஸ்க்கும் இந்த வைல்டு போருக்கும் அப்படி தான். ஸோ அந்த டிப்ரெஷனுக்குள்ளே அது செட்டில் ஆகிற வரைக்கும் அந்த குழி காலியாக இருக்குது. த பிட் வாஸ் நாட் கம்ஃபர்டபுள் இனஃப் அண்ட் கெட்டிங் அப் ஹீ ஸ்கிராப்டு அண்ட் டக் carving a pit of more hospitable proportions. ஸோ இந்த பிட் வந்து அதுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. ஸோ அந்த சின்ன குழியாக இருக்குது, அதோட உடலுக்கு வைல்டு போர் அங்கே அதுக்குள்ளே படுத்துக்கிற அளவுக்கு அது கம்ஃபர்டபுளாக இல்லை. ஸோ அது என்ன பண்ணுது, படுத்து பார்க்குது, திரும்ப எழுந்திரிச்சு ஹீ ஸ்கிராப்டு அண்ட் டக், மறுபடியும் அதை ஸ்கிராப் பண்ணி டக் பண்ணுது. அதாவது ஸ்கிராப்டு அப்படின்னா அதை மூவ்டு ஹேண்ட்ஸ் அண்ட் ஃபீட் அரவுண்ட், அதாவது சுற்றி அதோட கால்கள் இருக்கு இல்லையா, பாதம் கால்களை வச்சு சுற்றி வச்சு அந்த குழியை வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக்குறதுக்காக அது ட்ரை பண்ணுது, தோண்டுது, காலால் தோண்டுது. காவிங் எ பிட் ஆஃப் மோர் ஹாஸ்பிட்டபிள் ப்ரொபோர்ஷன்ஸ், அதில் அதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கிற மாதிரி அந்த குழியை பெருசாக்குது. பேக்கிங் இன்டு திஸ் ஹாலோ ஹீ டேர்ன்டு அரவுண்ட் அ ஃபியூ டைம்ஸ் அண்ட் வித் எ சாட்டிஸ்ஃபைடு கிரண்ட் செட்டில்டு டவுன் டு எ லாங் ஸ்னோஸ். அதுக்கப்புறம் என்ன பண்ணுதுன்னா அந்த ஹாலோக்குள்ளே அந்த குழிக்குள்ளே வந்து டேர்ன் பண்ணுது, சுற்றி பார்க்குது, ஃபியூ டைம்ஸ், சில டைம் சுற்றி வருது, சுற்றி வந்துட்டு அதுக்கு இப்போது சாட்டிஸ்ஃபைடு ஆகிடுது, திருப்தி ஆகிடுது. திருப்தியோட ஒரு கிரண்ட் சத்தம் போட்டுட்டே அப்படியே அதுக்குள்ளே செட்டில் ஆகுது, அதுக்குள்ளே படுக்குது. எப்படின்னா எ லாங் ஸ்னோஸ் அப்படின்னா அந்த பெருமூச்சு விடுற மாதிரி ஒரு மூச்சு, நீண்ட மூச்சு, லாங் ஸ்னோஸ், நீளமாக மூச்சு விட்டுட்டே அது அதுக்குள்ளே செட்டில் ஆகுது, படுத்துக்குது. இப்போ அது எப்படி, சாட்டிஸ்ஃபைடோட ஒரு திருப்தி, நம்மளுக்கு இது போதும், அப்பாட ஒரு வழியாக நம்மளுக்கு தேவையான அளவு நம்ம இந்த குழியை பெருசாக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு மன திருப்தியோட, மன நிறைவோட அது பெரிய மூச்சு விட்டுட்டு அதுக்குள்ளே படுக்குது. A very long snooze it was too. அதோட ஸ்னூஸ் எப்படி இருந்துச்சுங்கிறாங்க, அந்த மூச்சு விடுறது ரொம்ப பெருசாக நீண்ட மூச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. The boar turned and scrabbled in his sleep, loosening the earth around his cozy dugout until the fading sun and the rumble in his stomach told him it was time to get up. ஸோ இப்போ அது எது வரைக்கும்னா கம்ஃபர்டபுளாக அங்கே படுத்துட்ருக்கு அந்த போர் வந்து. ஸோ இதனால் படுத்தது என்ன ஆயிடுச்சுன்னா நல்லா தூங்கிட்டு எது வரைக்கும் தூங்கிடுச்சுன்னா அந்த மண்ணெல்லாம் லூஸ் பண்ணி தான் படுத்துருக்கு. ஸோ அதுக்கு கன்வீனியண்ட்டாக தான் இருக்குது, அந்த கம்ஃபர்டபுளாக இருக்குது அந்த பிட்டு வந்து. ஸோ இப்போது ஃபேடிங் சன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபேடிங் சன்னுன்னா என்ன அர்த்தம், சூரியன் மறையக்கூடிய நேரம் ஆயிடுச்சு, அதோட ரம்பிள் சவுண்டு அதுக்கு கேட்குது. ரம்பிள்னா இப்போ பசியோடு இருக்கும்போது வயிற்றுக்குள்ளே கடமுடான சத்தம் வரும் இல்லையா, ஸ்டொமக்லேருந்து. ஸோ அந்த சத்தம் இப்போ இந்த வைல்டு போருக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சோடனே அதோட வயிற்றுக்குள்ளேருந்து சத்தம் வர ஆரம்பிச்ச உடனே சூரியன் மறையிற அந்த நேரத்தில் ஸோ அதுக்கு வந்து வயிற்றுக்குள்ளே பசி எடுக்குது, ரம்பிள் சவுண்டு கேட்குது. இது எது, கெட்டப், இட் வாஸ் டைம் டு கெட் அப், எந்திரிக்கிறதுக்கான டைம் இது அப்படின்னா அது எந்திரிக்குது. வித் எ மைட்டி ஸ்ட்ரெச் அண்ட் எ ஃபைனல் கிக் த ஹங்க்ரி போர் டிபார்ட்டட் ஹிஸ் டே பெட் வித்தவுட் அ பேக்வேர்ட் கிளான்ஸ். இப்போது மைட்டி ஸ்ட்ரெச் அண்ட் எ ஃபைனல் கிக், அதாவது அந்த இடத்த விட்டு எழுந்திரிச்சோடனே, இப்போ நம்ம தூங்கி எழுந்திரிச்சோடனே கை கால் நீட்டி முறிப்போம் இல்லையா, அது மாதிரி அதுவும் என்ன பண்ணுது, மைட்டி ஸ்ட்ரெச், நல்லா வலிமையாக அப்படி நீட்டி விட்டுக்குது.
அப்புறம் ஃபைனல் கிக், கடைசியாக ஒரு கிக், ஒரு உதை கொடுத்துட்டு த ஹங்க்ரி போர், அந்த பசியோடு இருக்கக்கூடிய அந்த கரடி டிபார்ட்டட் ஹிஸ் டேபெட், டேபெட் பகல் படுக்க, அதாவது ஏன்னா டே டைமில் தான் அது படுத்து தூங்கிட்டு இருக்கு. ஸோ அதுதான் டேபெட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட டேபெட்டுன்னு எதை சொல்கிறாங்கன்னா அந்த ஹோலை சொல்கிறாங்க. ஸோ அதோட டேபெட்டை விட்டு கொஞ்சம் கூட திரும்பி கூட பார்க்கல. அ பேக்வேர்டு கிளான்ஸ், வித்தவுட் அ பேக்வேர்டு கிளான்ஸ்னால் திரும்பியே பார்க்கல, திரும்பி பார்க்காம அந்த இடத்த விட்டு விருட்டுன்னு கிளம்பிடுது. அண்ட் இஸ் தட் இட் யூ வில் என்கொயர், இப்போ நீங்கள் விசாரிக்கலாம், இப்போ நீங்கள் கேட்கலாம் அவ்வளோதானா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். டு விச் ஐ வில் ரிப்ளை, அப்படி நீங்கள் கேட்டிங்கன்னா நான் என்ன பதில் சொல்லுவேன்னா அப்படின்னு இந்த ஆத்தர் சொல்கிறாங்க. நோ இட் இஸ் இன் டியர் ஒன், இல்லை இதோட முடியலை. நாட் பை எ லாங் ஷாட், அவர் ஸ்டோரி ஹேஸ் ஜஸ்ட் பிகன், இது நம்ம கதை இதோட முடியல. ஒரு இப்போ தான் ஜஸ்ட் பிகன், ஆரம்பிக்க போகுது, இனிதான் நீண்ட கதை வரப்போகுது, இந்த கதை இப்போ தான் ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது செக்ஷன் 1. நெக்ஸ்ட்டு செக்ஷன் 2 பார்க்கலாம். ரீட் திஸ் செக்ஷன் இன் பேர்ஸ். A pack of wild dogs catching the scent of boar in the wind came to the spot where he had lain. ஸோ இப்போ அடுத்து a pack of wild dogs. wild dogsனால் காட்டு நாய்கள். a packங்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா அந்த குரூப், கலெக்டிவ் நவுன் இது. ஸோ அதாவது வைல்டு டாக்ஸ் நிறைய கூட்டமாக இருக்குதுன்னா அதை பேக்குன்னு சொல்லுவாங்க. அதோட கலெக்டிவ் நவுன் பேக். a pack of wild dogsனால் கூட்டமாக இருக்கக்கூடிய காட்டு நாய்கள் அந்த சென்ட்டு, அந்த மோந்து பார்த்து வாசனையை வச்சு வந்துடுது. அதாவது வைல்டு போர் அந்த ஹோல்குள்ளே படுத்துருந்தது இல்லையா, அதை மோப்பம் பிடிச்சிட்டே அந்த காட்டு நாய்கள் எல்லாம் அந்த இடத்துக்கு வந்துடுது. ஸோ அந்த வைல்டு போர் அங்கே படுத்திருந்த அந்த வாசனை காற்று வழியாக அந்த நாய்களுக்கு எட்டிடுது. ஸோ எங்கே அந்த வைல்டு போர் படுத்திருந்துச்சோ அந்த இடத்த தேடி, அந்த ஸ்பாட்டை தேடி மோப்பம் பிடிச்சிட்டே வைல்டு டாக்ஸ் வந்துடுச்சு. They sniffed the circle that was rich with the smell of the animal. இப்போ அது என்ன பண்ணுதுன்னா ஸ்னிஃப்டு, அந்த வைல்டு டாக்ஸ் எல்லாம் ஸ்னிஃப்டு அப்படின்னா என்ன அர்த்தம்னா மோப்பம் பிடிக்குது. அப்படியே மோந்து பார்த்து மோப்பம் பிடிச்சிட்டு அந்த சர்க்கிள், அது படுத்திருந்த அந்த வட்டத்தை சுற்றிலும், அந்த ஹோலை சுற்றிலும் வட்டம் அடிக்குது. அந்த அனிமலோட ஸ்மெல் பயங்கரமாக, அந்த ஸ்மெல் அதிகமாக அந்த காட்டு நாய்களுக்கு வருது. எதோட ஸ்மெல்? வைல்டு போரோட ஸ்மெல். They whined and snarled and dug at the smell as if digging the elusive boar himself out of the ground. ஸோ இப்போ அந்த வைல்டு டாக்ஸ் எல்லாம் அந்த மோப்பம் பிடிச்சு வந்துச்சு இல்லையா, தே வைனடு. இப்போ பார்த்தா அந்த குழிக்குள்ளே எதுவும் இல்லை. அப்போது அது இல்லைன்னு தெரிஞ்ச உடனே தே வைனடு. வைனடு அப்படின்னு என்ன அர்த்தம்னா ரொம்ப ஹை பிச்சில் கத்துறது, ஹை பிச்சில் பயங்கரமாக கத்துறது. நாய் ரொம்ப கத்தும் இல்லையா, குறைக்கும் இல்லையா பயங்கரமாக, அதுதான் வைனடுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது ஹை பிச்சில் கத்த ஆரம்பிக்குது. அண்ட் ஸ்னால்டு, ஸ்னால்டு மீன்ஸ் மேட் அ டீப் ஆங்க்ரி நாய்ஸ், ரொம்ப கோபத்தோடு கத்துறது. ஸோ அங்கே எதுவும் இல்லை, எந்த அனிமலும் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே அது கத்த ஆரம்பிக்குது. அது எப்படி கோபத்தோடு கத்த ஆரம்பிக்குது. ஸோ அதுக்கப்புறம் கூட அந்த டக் தோண்டுது, அந்த ஹோலை தோண்டி பார்க்குது. உள்ளே ஏதோ அந்த ஸ்மெல் வர்ற அந்த இடத்துல இருந்து டிக் பண்ணால், தோண்டுனா உள்ளே அந்த போர் இருக்குமோ, அந்த கரடி உள்ள ஹிம்செல்ஃப் அதுக்குள்ளே இருக்குமோ, அந்த கிரவுண்டுக்குள்ளே அது இருந்து கூட வரலாம், அந்த குழிக்குள்ளேருந்து போர் இருக்குமா, அது வெளியில் வருமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வைல்டு டாக்ஸ் தோண்டுது. ஃபைனலி ரியலைசிங் தட் there was no dinner to be found there, they departed, their noses and tails high in the air. ஃபைனலாக அது ரியலைஸ் பண்ணிடுச்சு, அந்த வைல்டு டாக்ஸுக்கு தெரிஞ்சிருச்சு அங்கே எந்த டின்னரும் அதுக்கு கிடையாது, எந்த அனிமலும் அங்கே கிடையாது, அதுக்கான டின்னர், அதுக்கான விருந்து அங்கே இல்லை, உணவு அங்கே இல்லை அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்ச உடனே அதுங்க அந்த இடத்த விட்டு டிபார்ட்டட் கிளம்பிடுச்சு. அது எப்படி கிளம்பிச்சுன்னா தேர் நோசஸ் அண்ட் டெய்ல்ஸ் ஹை இன் த ஏர். ஸோ நோசஸ் அதோட மூக்கு, வால் இதெல்லாம் அப்படியே மேலே தூக்கிட்டே, காற்றுல மேலே தூக்கிட்டே இருக்கிற மாதிரி கிளம்பிடுச்சு. ஸோ அதோட நோஸை மேலே எதுக்கு தூக்கிட்டு இருக்குதுன்னா அந்த மோப்பம் பிடிச்சிட்டே நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் இன் டூயிங் ஸோ தே லெஃப்ட் த ஹோல் அ லிட்டில் பிக்கர் அண்ட் வைடர் தேன் தே ஹேட் ஃபவுண்ட் இட். இப்போ அந்த இடத்த விட்டு அது போகும்போது, அந்த போகிறதுக்கு முன்னால் அந்த ஹோலை ஃபர்ஸ்ட் அது வரும்போது இருந்ததை விட இப்போ கொஞ்சம் a little bigger, இன்னும் கொஞ்சம் பெருசாக்கிடுச்சு. எப்படி பெருசாக்கிடுச்சு? ஸோ இந்த டாக்ஸ் அந்த வைல்டு போரை குழிக்குள்ளே தேடிச்சு இல்லையா,
எல்லா நாய்ங்களும் காலால் அதை பறித்து குழி பறித்து தேடும்போது அந்த ஹோல் வந்து இப்போ இன்னும் கொஞ்சம் பெருசாயிடுச்சு. அண்ட் தென் வாட் ஹேப்பன்ட் யூ வில் ஆஸ்க். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். டு அதர் அனிமல்ஸ் கம் அலாங் டு. வேறு அனிமல்ஸ் வந்துச்சா, அந்த வழியாக அங்கே வேறு அனிமல்ஸ் வந்துதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். தே டூ இன்டீட். ஆமாம், உண்மையிலேயே அதுவும் நடந்துச்சு. மை சைல்டு, தே டூ இன்டீட் மை சைல்டு, அதுவும் நடந்துச்சு. ஐ டோல்ட் யூ த ஹோல் ஹேட் அ ஸ்டோரி டு டெல். நான் உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா, அந்த ஹோலில் கதை இருக்குது, சொல்கிறதுக்கான கதை அந்த ஹோலில் இருக்குது. நாட் லாங் ஆஃப்டர் த ரெயின்ஸ் கேம். ரொம்ப நாள் கூட இல்லை, மழை வந்துடுச்சு. இட் poured and only those of us who have seen the monsoons will know what that means. இப்போது அந்த வைல்டு போருக்கு அப்புறம் வைல்டு டாக்ஸ் வந்து விட்டுட்டு போய் குழியை பெருசாக்கிட்டு போய் கொஞ்ச நாளில் மழை வருது. இட் poured and poured அப்படின்னு அர்த்தம் மழை வந்து விடாமல் பெய்யுது அப்படின்னு அர்த்தம். பலத்த மழை விடாமல் மழை பெஞ்சிட்டே இருக்குது. ஸோ யாரால் அதை ஃபீல் பண்ண முடியும்னா, மான்சூன்ஸ் பற்றி நல்லா தெரிஞ்சவங்க, பருவமழையை பற்றி, மழை விடாமல் பெய்யும் இல்லையா, அதை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தான் அதோட அர்த்தம் தெரியும். இட் ரெயின்டு வித்தவுட் ஸ்டாப்பிங் ஃபார் 3 days and 3 nights அண்ட் த ட்ரை earth soaked up the moisture as a hungry puppy laps up milk. ஸோ இட் ரெயின்டு வித்தவுட் ஸ்டாப்பிங், அதாவது நிற்கவே இல்லை, மழை நிற்காமல் 3 days 3 நாட்கள் பெய்யுது. 3 nights, டே அண்ட் நைட்டாக, 3 பகல் 3 இரவு 3 நாள் விடாமல் மழை பெஞ்சிட்டே இருக்குது. ஸோ அப்படி பெய்யும்போது அந்த ஏற்கனவே அந்த நிலம் எப்படி இருந்துச்சு, ட்ரை ஆகி கிடந்தது, காஞ்சு போய் வறண்டு இருந்துச்சு, மழை இல்லாமல் தண்ணி இல்லாமல். ஸோ அந்த ட்ரை எர்த் என்ன பண்ணுச்சுன்னா, சோக்டு அப் த மாய்ச்சர். சோக்குடுனா கம்ப்ளீட்லி வெட், அதாவது மாய்ச்சர் அந்த ஈரப்பதத்தால் அந்த பூமியை நனைஞ்சிருச்சு, குளிர்ந்துருச்சு. மழை பெஞ்ச உடனே பூமி குளிர்ந்துருச்சு, ஈரமாயிடுச்சு, நனைஞ்சிருச்சு. ஸோ அது மழை தண்ணியெல்லாம் அது உறிஞ்சிடுச்சு. அது எப்படி உறிஞ்சிச்சு தெரியுமா? ஆஸ் அ ஹங்க்ரி பப்பி லேப்ஸ் அப் மில்க். எப்படி பசியோடு இருக்கக்கூடிய ஒரு பப்பி நாய்க்குட்டியானது ஒரு பசியோடு இருக்கக்கூடிய நாய்க்குட்டிக்கு முன்னாடி பாலை வச்சா அது எப்படி உறிஞ்சி அதை எல்லாம் பாலெல்லாம் உறிஞ்சிடுமோ, ஸோ அது மாதிரி தான் இதுவும் வந்து இந்த ட்ரை எர்த்தை வந்து மாய்ச்சர் எல்லா மழை ஈரத்தை வந்து அது உறிஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. The whole earth smelled wet and fresh and even the normally serious looking people in the village went around with smiles on their faces. இப்போ இந்த whole earth smelled wet, அதாவது மொத்த நிலமும் மொத்த பூமியும் அப்படியே ஸ்மெல்ட் வெட், மழை பெஞ்சு குளிர்ந்துடுச்சு, ஈரமாயிடுச்சு. ஸோ அது நல்ல வாசனை வருது. ஸோ நல்லா ஃப்ரெஷ்ஷான பூமியாக மாறிடுச்சு, ஃப்ரெஷ் ஆகிடுச்சு, நிலம் வந்து ஃப்ரெஷ்ஷாக தெரியுது, கண்ணுக்கு குளிர்ச்சியாக தெரியுது. ஸோ ஈவன் நார்மலாக சீரியஸாக இருக்கக்கூடிய சீரியஸ் லுக்கிங் பீப்புள் கூட, சில பேர் பார்த்தா எப்போவுமே ரொம்ப சீரியஸாகவே உம்முன்னு இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பீப்புள் எல்லாம் கூட வில்லேஜில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மைலிங் ஃபேஸோட சுற்றி வந்துட்டுருக்காங்க கிராமத்தை. ஏன்னா மழை பெஞ்சிருச்சு, ரொம்ப நாளைக்கு அப்புறம் காஞ்சி போய் கிடந்த பூமி குளிர்ந்துருச்சு, ரொம்ப நாளுக்கு அப்புறம் மழை பெஞ்சிருக்குங்கிற சந்தோஷத்தோடு அவங்க எல்லாம் கூட ரொம்ப சீரியஸ் லுக்கிங்கோடு இருக்கிறவங்க எல்லாம் கூட ரொம்ப ஸ்மைலிங்காக சுற்றி வந்துட்டு இருந்தாங்க. த ஹோல் இன் த கிரவுண்ட் கலெக்டட் த வாட்டர் தட் ஃபெல் அண்ட் அரவுண்ட் இட்ஸ் எட்ஜஸ் த கிராஸ் க்ரூ அ பிரைட்டர் க்ரீன். ஸோ அப்போ அந்த ஹோல் இருந்துச்சு இல்லையா அந்த கிரவுண்டில், அந்த ஹோல் என்னாச்சு, மழை பெஞ்சனாகும், எங்கெல்லாம் குழி இருக்கோ அங்கெல்லாம் தண்ணி போய் தேங்கி நிற்கும். அதே மாதிரி தான் இந்த ஹோலும் என்ன பண்ணுச்சுன்னா ரெயின் வாட்டரை கலெக்ட் பண்ணிக்குது. இந்த ஹோலுக்குள்ளே மழை தண்ணி தேங்கியே இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் அந்த மழை தண்ணி நிற்கும்போது அந்த எட்ஜில் சுற்றிலும், அந்த ஹோலை சுற்றிலும் எட்ஜில் என்ன ஆகுதுன்னா சீக்கிரமாகவே கிராஸ் புல் முளைக்க ஆரம்பிக்குது. அப்படியே பிரைட்டர் க்ரீனோட நல்ல அழகான பசுமையாக அந்த குழியை சுற்றிலும் அந்த ஹோலை சுற்றிலும் புல் முளைச்சிடுச்சு. சூன் பஃபலோஸ் டிஸ்கவர்ட் த கிராசி ஸ்பாட் அண்ட் ஆஸ் பஃபலோஸ் வாண்ட் டு டூ தே wallowed in the bubbly water, turning the hole into a muddy pit. ஸோ அதுக்கப்புறம் சீக்கிரமாகவே அடுத்து அந்த ஹோலுக்கு யார் வராங்க தெரியுமா, யார் அந்த ஹோலை கண்டுபிடிக்கிறாங்க தெரியுமா, டிஸ்கவர் பண்ணுறாங்கன்னா பஃபலோஸ்னு என்ன, எருமைகள் என்ன பண்ணுது, அந்த கிராசி ஸ்பாட்டை, அந்த புல் முளைச்சிருக்கக்கூடிய அந்த இடத்த கண்டுபிடிச்சிருச்சு.
அதுக்கு தெரிஞ்ச உடனே பஃபலோஸ் வந்து அங்கே வருது. ஸோ பஃபலோஸ்னாவே அது என்ன பண்ணும், எருமைங்கள்லாம் என்ன பண்ணும், இந்த மாதிரி தண்ணி தேங்கி இருக்கிற நிலத்தை பார்த்தாவே அதுக்கு கொண்டாட்டம் ஆகிடும். உடனே அதை போட்டு மிதின்னு மிதிக்கும், அந்த சேத்துல படுத்துட்டு புரளும் இல்லையா, உருளும் புரளும். ஸோ அது மாதிரி தான் இந்த பஃபலோஸும் என்ன பண்ணுதுன்னா, வாலோடு இந்த பட்லி வாட்டர் போட்டு நல்லா அந்த இடத்த போட்டு மிதிக்குது. டேர்னிங் த ஹோல் இன்டு எ மட்டி பிட், அப்படியே உருளுது, படுத்து உருளுது. ஸோ அப்போ அந்த இடத்த வந்து ஒரு சேரும் சகதியுமாக இருக்கக்கூடிய ஒரு பள்ளம் மாதிரி அது மாற்றிடுச்சு. இப்போ ஹோலாக இருந்தது ஒரு மட்டி பிட்டாக மாறிடுச்சு, நல்ல சகதியாக சேராக இருக்கக்கூடிய ஒரு பள்ளமாக மாதிரி மாறிடுச்சு. ஐ வாஸ் நாட் தேர் டு see, பட் ஐ எம் டோல்டு தட் many afternoons did the buffaloes gather, and thus with a multitude of hoofs trampling the soil, the pit that was once a tiny depression widened and grew and became a little watering hole. ஸோ ஐ வாஸ் நாட் தேர் டு see அப்படின்னு இந்த ஆத்தர் சொல்கிறாங்க. இதை எழுதுனாங்க இல்லையா, அவங்க சொல்கிறாங்க, நான் வந்து அதை பார்க்குறதுக்கு நான் அங்கே இல்லை, எப்படி வந்து பஃபலோஸ் என்ன பண்ணிச்சுன்னு பார்க்குறதுக்கு நான் அங்கே இல்லை. ஆனாலும் நான் கேள்விப்பட்டது என்னென்னா, மெனி ஆஃப்டர்நூன்ஸ் பல பிற்பகல் வேலையில் பஃபலோஸ் எல்லாம் மத்தியான நேரத்தில் என்ன பண்ணோன்னா, ஸோ எல்லா பஃபலோஸும் அங்கே கேதர் ஆயிரும், அங்கே கூடி அதை வந்து அந்த இடத்துல அதோட ஹூஸ், மல்டிடியூட் ஆஃப் ஹூஸ்ங்கிறது இப்போ அனிமல்ஸோட காலில் அந்த குழம்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, நல்ல கெட்டியான போர்ஷன் ஒன்று இருக்கும் அதோட பாதத்தில். ஸோ அதைத்தான் ஹூஸ்ன்னு சொல்கிறது. அந்த எருமையோட பாதத்தில் இருக்கக்கூடிய அந்த குழம்பு பகுதி, கெட்டியான பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா அது எல்லாம் என்ன பண்ணால் பல ஹூஸ், அப்போ நிறைய பஃபலோஸ் அந்த இடத்துக்கு வருது, நிறைய அதோட கால்களால் அந்த இடத்த, அந்த சாயில மண்ணை போட்டு மிதின்னு மிதிக்குது. ஸோ இப்போ அந்த பிட்டு வந்து ஒன்ஸ் ஒரு டைனி டிப்ரெஷனாக, ஒரு சின்ன பள்ளமாக, சின்ன குழியாக இருந்தது, சின்ன ஆழமான பகுதியாக இருந்தது. இப்போ வைடனடு, நல்ல அகலமான பள்ளமாக, க்ரூ நல்லா கொஞ்சம் பெருசாகிடுச்சு, பிகேம் எ லிட்டில் வாட்டரிங் ஹோல், ஒரு சின்னதாக தண்ணி தேங்கி நிற்கக்கூடிய ஒரு பள்ளம் மாதிரி ஆயிடுச்சு. அண்ட் தே ஆல் லிவ்டு ஹாப்பிலி எவர் ஆஃப்டர், யூ வில் சே இன் க்ளீ. இப்போ நீங்கள் சந்தோஷத்தோட, க்ளீனா ஹாப்பினஸ், ஹாப்பியாக நீங்கள் சொல்லலாம். அப்போது எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக வாழ்ந்தாங்க, அதுக்கப்புறம் எல்லோரும் மகிழ்ச்சியோடு வாழ்ந்தாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடும். பட் தட் ரேர்லி ஹேப்பன்ஸ் இன் ரியல் டேல்ஸ் மை டியர். ஆனால் அப்படி நடக்கிறதெல்லாம் ரியல் டேலில் ரொம்ப ரேர்லியாக தான் நடக்கும், ரொம்ப அரிதாக தான் அந்த மாதிரி நடக்கும். அதாவது ஒரு நல்ல விஷயத்துக்கு அப்புறம் எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ரேராக தான் நடக்கும். ரியல் லைஃப்பில், ஐ மீன் ரியல் டேல்ஸில், உண்மையான கதைகள் எல்லாம் ரொம்ப அரிதாக தான் அந்த மாதிரி சொல்ல முடியும். தேர் இஸ் மோர் டு கோ, ஸோ யூ வில் ஹாவ் டு வெயிட் அ வைல். அதாவது இன்னும் கூட நம்ம போக வேண்டியிருக்கு, இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. ஸோ அதுக்காக நீங்கள் கொஞ்சம் காத்திருக்கணும் அப்படிங்கிறதோட செக்ஷன் 2 முடியுது. அடுத்து செக்ஷன் 3. அடுத்து என்ன நடந்தது அப்படிங்கிறத இப்போது செக்ஷன் 3ல் பார்க்கலாம். ரீட் திஸ் செக்ஷன் இன் பேர்ஸ். எ புவர் ஃபார்மர் tilled the land near the once small depression. A poor farmer, farmer அப்படின்னா விவசாயி. புவர் ஃபார்மர் ஒரு ஏழை விவசாயி, அவரோட லேண்டு அந்த ஸ்மால் டிப்ரெஷனுக்கு பக்கத்துலேயே இருக்குது, அதை உழறார். நிலத்தை டில்ட் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ப்ரிப்பேர்டு த லேண்ட் ஃபார் கிராப்ஸ், பயிர் செய்யறதுக்காக நிலத்தை உழறது அப்படின்னு அர்த்தம். ஹிஸ் லைஃப் வாஸ் ஹார்ட் அண்ட் த ரெயின்ஸ் வேர் ஆஃபன் க்ரூயல். அவரோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னா ஒரே போராட்டமாக இருக்குது, ரொம்ப கடினமாக இருக்குது அவரோட லைஃப். ஏன்னா அவர் விவசாயி, மழை பெய்யலை, மழை இல்லாமல் அவரோட நிலத்தில் எதுவும் விளையாது இல்லையா. ஸோ அவரோட லைஃப் கடினமாக இருக்குது. ரெயின்ஸ் அடிக்கடி மழை பெய்யாமல் அவரோட வாழ்க்கை போராட்டமாக கடினமாக இருக்குது. இன் சம்மர் மந்த்ஸ் ஹி ஹேட் டு ட்ராவல் ஃபார் டு கெட் வாட்டர் ஃபார் ஹிஸ் thirsty crops, and even then his harvest was meager. இன் சம்மர் மந்த்ஸ், கோடை காலத்துலலாம் பார்த்தா அவர் தண்ணிக்காக ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ண வேண்டியிருந்துச்சு. ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி எதுக்காக? டு கெட் வாட்டர் ஃபார் ஹிஸ் thirsty crops. thirsty crops அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அவரோட பயிர், அவரோட நிலத்தில் இருந்த லேண்டில் இருந்த பயிரெல்லாம் வாடி போய் அதுக்கு தண்ணி தேவைப்படுது. ஸோ அதுக்காக அவர் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி தண்ணி கொண்டு வந்து அந்த பயிர்களுக்கெல்லாம் ஊற்றிட்டுருக்கிறார். ஸோ ஈவன் ஹார்வெஸ்ட் டைமில் கூட அது அப்படி கொண்டு வந்து ஊற்றினா கூட அவரோட ஹார்வெஸ்ட், அறுவடை வந்து ரொம்ப குறைவாக தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா
விளைச்சல் குறைவாக தான் இருந்துச்சு. One day, not long after the last of the season's rains, he straightened up from his back-breaking work and looked over the land that was soon becoming brown again. ஸோ ஒரு நாள் அவர் என்ன பண்ணுறாருனா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் இல்லை, அந்த சீசன் ரெயின் ஆரம்பித்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் இல்லை, கொஞ்ச நாளில் என்னென்னா அவரோட நிலத்தில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறாரு. கொஞ்சம் நிமிந்து ஒரு ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக வேலை பார்த்துட்ருக்கிறாரு. ஸோ ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக நேராக நிமிந்து நிற்கிறாரு. ஃப்ரம் ஹிஸ் பேக் பிரேக்கிங் ஒர்க், ஒரு ஒர்க்லேருந்து ஒரு பிரேக் எடுத்துக்கிறதுக்காக ஸ்ட்ரெயிட்டாக நேராக நிற்கிறாரு. நின்று பார்க்கும்போது அந்த லேண்டை பார்க்குறாரு. ஸோ அந்த லேண்டு பார்த்தா இப்போது சீக்கிரமாகவே என்னவா மாறி இருக்குன்னா ப்ரௌனாக மாறி இருக்கு. மறுபடியும் வாடி போய் தண்ணிக்காக ப்ரௌனாக மாறி இருக்கு. அண்ட் ஆன் த ஹொரைசன் just beyond his pitiful plot, his eyes came to rest on a patch of green. ஸோ இப்போது அந்த ஹொரைசன் அப்படின்னா தொடுவானம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே அவர் அந்த பிட்டிஃபுல் பிளாட் அப்படின்னு அவரோட இடத்த சொல்கிறாங்க. ப்ரௌன் கலரில் இருக்கு இல்லையா அவரோட கிராப்ஸ் எல்லாம். ஸோ அவரோட நிலத்தை தாண்டி அதுக்கு அந்த பக்கமாக பார்த்தா அவரோட கண்களை அவராலே நம்ப முடியல. ஏன்னா அவரோட கண்கள் அதை பார்க்குது. பேட்ச் ஆஃப் கிரீன், ஒரு பசுமையான பசுமையான பகுதியை அவரோட கண்கள் பார்க்குது. கோயிங் க்ளோசர் டு இன்வெஸ்டிகேட், த ஃபார்மர் ஃபெல் டு த கிரவுண்ட் வித் கிராட்டிடியூட் அட் த சைட் ஆஃப் த வெர்டன் பவுல். இப்போ என்ன பண்ணுறாருன்னா, அந்த க்ரீன் பேட்ச் என்ன அப்படின்னு பார்க்குறதுக்காக அங்கே பக்கமாக போகிறார். போய் பார்த்த உடனே அங்கே ஒரு சின்ன குட்டை மாதிரி தண்ணி தேங்கி இருக்கிறத பார்க்குறார். பார்த்துட்டு அவர் நன்றியுணர்ச்சியால் அப்படியே கீழே விழுந்து வணங்குறார். கிரவுண்டில் விழுந்து நன்றியுணர்ச்சி காட்டுறதுக்காக வணங்குறார். ஏன்னா அந்த வெர்டன் பவுல் இருக்கு இல்லையா, பவுல். ஸோ அந்த குட்டை மாதிரி தண்ணி தேங்கி நிற்கக்கூடிய அந்த இடத்த பார்த்தோன்னா அவருக்கு அவ்வளோ ஹாப்பி ஆயிடுது. நன்றியுணர்ச்சியை காட்டுறதுக்காக கீழே விழுந்து வணங்குறார். ஹியர் வாஸ் வாட்டர் டு பி ஹேட் அண்ட் ஸோ க்ளோஸ் டு ஹிஸ் ஹோல்டிங். ஸோ அவரோட லேண்டுக்கு பக்கத்துலேயே இந்த வாட்டர் பவுலும் இருக்குது. ஸோ அவருக்கு இனி தண்ணிக்கு பிரச்சனை இல்லை. ஃபர்கெட்டிங் ஆல் டயர்ட்னஸ், he raced home and brought out his pickaxe and spade, and soon the buffalo's picnic spot was a perfectly decent little pond. ஸோ அவர் அவரோட ஹோல்டிங், அவரோட லேண்டு இந்த வெர்டன் பவுல் இருக்கு இல்லையா, தண்ணி தேங்கி நிற்கக்கூடிய அந்த குட்டை மாதிரி இருக்குல்ல. ஸோ அந்த வாட்டரும் தண்ணியும் இருக்குது, அவரோட லேண்டுக்கு பக்கத்தில் அதுவும் இருக்குது. ஸோ ரொம்ப சந்தோஷம் அவருக்கு. ஸோ அவருக்கு இப்போ உடனே அவரோட டயர்டெல்லாம் காணாமல் போயிடுச்சு, மறந்துட்டார். களைப்பே போயிடுச்சு அவருக்கு. களைப்பையெல்லாம் மறந்து போய் வீட்டுக்கு ஓடுறார். ஓடி போய் அங்கேருந்து சில டூல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரார். பிக்ஆக்ஸ், ஸ்பேடுனா மண்வெட்டின்னு அர்த்தம். விவசாயிகள் பயன்படுத்துவாங்க, ஃபார்மர்ஸ். அதே மாதிரி பிக்ஆக்ஸ், கோடரி, மண்வெட்டி, இதையெல்லாம் எடுத்துகிட்டு வரார். எடுத்துகிட்டு அந்த பஃபலோவோட பிக்னிக் ஸ்பாட்டாக இருந்த அந்த இடத்த கொஞ்சம் கொஞ்சமாக தோண்டி என்ன பண்ணுறாருன்னா பர்ஃபெக்டான டீசன்ட் லிட்டில் பாண்ட், அதாவது ஒரு குளம் மாதிரி அதை மாற்றிடுறாரு. இஸ் திஸ் ஸ்டோரி கோயிங் டு எண்ட் வித் எ மாரல், யூ ஆஸ்க் மீ சஸ்பீஷியஸ்லி. இப்போ நீங்கள் சஸ்பீஷியஸ் அப்படின்னா சந்தேகத்தோடு நீங்கள் என்ன கேட்கலாம், இந்த ஸ்டோரி ஒரு மாரலோட முடிய போகுதா அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். ஸோ இங்கே அப்படின்னு சொல்கிறது யார், ஆதர் நம்மக்கிட்ட சொல்கிறார். நோ லிட்டில் ஒன், but there is something to learn from everything we see and hear. So hush while I come to end of the tale. இல்லை குழந்தைங்களா, இந்த ஸ்டோரி இதோட முடிய போகுதா அப்படின்னு நீங்கள் கேட்டால் இல்லை. நம்ம பார்க்கக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு சம்திங் இருக்கும் நம்ம லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு. ஃப்ரம் எவ்ரி திங் வி see, நம்ம என்னென்ன பார்க்குறோமோ இல்லை என்னென்ன கேட்குறோமோ அது எல்லாத்துலேயும் நம்ம கற்றுக்கிறதுக்கு ஏதாவது இருக்கும். ஸோ நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், நான் இந்த டேலோட எண்டுக்கு வர வரைக்கும் நீங்கள் காத்துருங்க அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. ஸோ ஹாப்பி வாஸ் த ஃபார்மர் தட் he told his wife who summoned the village priest to bless their fortune. ஸோ ரொம்ப சந்தோஷமாக ஃபார்மர் என்ன பண்ணுறாருன்னா அவரோட ஒய்ஃப் கிட்ட இந்த விஷயத்த சொல்கிறார். ஸோ அந்த ஒய்ஃப் கிட்ட சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ப்ரீஸ்ட்டை கூப்பிடுறாங்க. அவங்க ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்கன்னா சம்மன்டு கூப்பிடுறாங்க, அழைக்கிறாங்க. யாரை, த வில்லேஜ் ப்ரீஸ்ட்னா மதகுரு அப்படின்னு சொல்லலாம், சாமியார் மாதிரி. ஸோ அந்த மதகுருவை எதுக்காகனா டு பிளஸ் தயர் ஃபார்ச்சூன், அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறக்காக, அவங்களோட அதிர்ஷ்டத்துக்கு
அவங்கள வாழ்த்தி ஆசீர்வாதம் பண்ணுறக்காக ஒரு ப்ரீஸ்ட்டை கூப்பிடுறாங்க. I do not need to tell you how soon news travels in a little village, and so it was quite a crowd that gathered by the side of the pond to see the priest furrow his brow and chant serious something that nobody ever understands. இப்போது நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டியதில்லை அப்படின்னு இந்த ஆத்தர் சொல்கிறாங்க. ஐ do not need to tell you, நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. எதை பற்றி? இந்த நியூஸ் வந்து இந்த வில்லேஜில் ஒரு சின்ன ஊர், அது சின்ன கிராமத்தில் இந்த விஷயம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக எவ்வளோ சீக்கிரமாக ட்ராவல் ஆகிருக்கும், எவ்வளோ சீக்கிரமாக அது ஸ்ப்ரெட் ஆகிருக்கும், கிராமம் முழுக்க இந்த விஷயம் எப்படி பரவி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. சீக்கிரமாகவே இந்த கிராமம் முழுக்க இந்த விஷயம் பரவிடுச்சு. ஸோ அவங்க எல்லாரும் இந்த கிராமத்தில் இருக்கிற வில்லேஜஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, க்ரௌடு கூட்டமாக வந்து அந்த கூட்டமாக வர்றாங்க. அந்த பாண்டை சுற்றில நின்று கேதர் ஆகி அந்த பாண்டை வந்து பார்க்குறாங்க. ஸோ அங்கே ப்ரீஸ்ட் வந்து ஆசீர்வாதம் பண்ணுறக்காக ப்ரீஸ்ட்டு வந்திருக்காரு. ஸோ அவர் என்ன பண்ணுறாருனா, ஃபர்ரோ ஹிஸ் ப்ரோ, அவரோட புருவத்தை சுருக்கிட்டு ஏதோ மந்திரம் சொல்கிறார். ஹி சாண்ட் சீரியஸ் சம்திங், ஏதோ மந்திரம் வாயில் சொல்லிகிட்ருக்கார். ரொம்ப சீரியஸாக புருவத்தை சுருக்கிட்டு மந்திரம் ஏதோ சொல்லிகிட்ருக்கிறார். ஸோ அவர் என்ன சொல்கிறாருங்கிறது நோபடி எவர் அண்டர்ஸ்டாண்ட்ஸ், யாருக்குமே புரியாத பாஷையில், யாருக்குமே புரியாத மந்திரம் அவர் சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னு யாருக்கும் புரியல. இருந்தாலும் அவரையே எல்லாரும் பார்த்துட்டு நின்றுட்டுருக்காங்க. அவர் புருவத்தை சுருக்கி மந்திரம் சொல்லிகிட்ருக்கார். ஜஸ்ட் தென் த ரிச்சஸ்ட் ஃபார்மர் இன் த வில்லேஜ் புஷ்டு ஹிஸ் வே டு த ஃப்ரண்ட் ஆஃப் த குரூப். ஸோ அந்த வில்லேஜில் ஒரு ரிச்சஸ்ட் ஃபார்மர் இருக்கார், ஒரு பணக்கார விவசாயி இருக்கார். அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஹி புஷ்டு ஹிஸ் வே, அப்படியே விலக்கி விட்டுட்டே அந்த கூட்டத்துக்கு முன்னாடி வர்றாரு. அந்த குரூப்பாக நிற்கிறாங்க இல்லையா, க்ரௌடு நிற்குது இல்லையா, அந்த கூட்டத்தை விலக்கி விட்டுட்டே உள்ளே வர்றார். ஹி வாஸ் ஆல்வேஸ் அப்செட் வென் திங்ஸ் டுக் பிளேஸ் தட் ஹி வாஸ் நாட் இன்வைட்டட் டு. ஸோ அவர் அடிக்கடி அப்செட் ஆகிடுவார். என்ன அப்செட் ஆகிடுவார்னா, ஸோ அவரை அழைக்கப்படலை, அவரை கூப்பிடலை, அவருக்கு தகவல் சொல்லலைனாவோ இல்லை அவரை எதுக்காவது யாராவது கூப்பிடாமல் விட்டுட்டாலோ அவர் அப்செட் ஆகிடுவார். லுக்கிங் அட் த ஃபார்மர் அண்ட் த பிளேசிட் பாண்ட், எ ஸ்லோ ஸ்மைல் ஆஃப் கண்டென்ட்மெண்ட் க்ரீஸ்டு ஹிஸ் ஃபேஸ். இப்போ வந்து அவர் வந்து ஃபார்மரை பார்க்குறார். அதுக்கப்புறம் அந்த பாண்ட், அந்த குளம் இருக்கு இல்லையா, தண்ணி நிறைஞ்ச அந்த குளத்தை பார்க்குறார். பார்த்த உடனே அப்படியே ஒரு ஸ்லோ ஸ்மைல், அவரோட முகத்தில் ஒரு சின்னதாக ஸ்மைல், சிரிப்பு தெரியுது, சிரிக்க ஆரம்பிக்கிறார். ஐ see you have come to bless my pond, he said to the priest. இப்போ அந்த ரிச் ஃபார்மர் என்ன சொல்கிறாருன்னா, priest கிட்ட, நீங்கள் வந்து என்னோட பாண்டை அந்த நீர் நிறைஞ்ச அந்த குட்டையை பிளஸ் பண்ணுறக்காக, ஆசீர்வாதம் பண்ணுறக்காக நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். யுவர் பாண்ட் ஸ்டட்டர்ட் த புவர் ஃபார்மர். இப்போ புவர் ஃபார்மர் ரொம்ப ஷாக் ஆயிடுறார். என்னது, யுவர் பாண்ட், உங்களோட பாண்டா அப்படின்னு கேட்குறாரு. ஒய் எஸ் ஸ்மூத்லி ஆயில்டு த ரிச் ஒன். இப்போ இந்த ரிச் ஃபார்மர் இருக்கார் இல்லையா, ரொம்ப ஆயில்டாக அப்படியே வலிக்கிட்டு போகிற மாதிரி பேசுகிறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, ரொம்ப ஸ்மூத்தாக மென்மையாக பேசுகிற மாதிரி. ஒய், ஏன், ஆமாம் என்னோட தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். யுவர் பேட்ச் ஷூர்லி எண்ட்ஸ் ஜஸ்ட் தேர், திஸ் லேண்ட் இஸ் ஆல் மைன். உன்னோட பேட்ச், உன்னோட நிலம் கண்டிப்பாக அதோட அங்கேயே முடிஞ்சு போச்சு, எண்ட் ஆயிடுச்சு. திஸ் லேண்ட் இஸ் ஆல் மைன், இது எல்லாமே என்னோடது தான் அப்படின்னு ரிச் ஃபார்மர் சொல்கிறார். அண்ட் சேயிங் திஸ் ஹீ கிராஸ்டு ஹிஸ் ஆர்ம்ஸ் அண்ட் பிளான்டட் ஹிஸ் ஃபீட் ஃபோர் ஸ்கொயர் ஆன் த கிரவுண்ட். இப்போ அவர் அப்படி சொல்லும்போது என்ன பண்ணுறாருனா, ஹீ கிராஸ்டு ஹிஸ் ஆர்ம்ஸ், கையை கட்டிட்டு அவரோட கால் இருக்கு இல்லையா, அவரோட பாதத்தை தரையில் கிரவுண்டில் ஓங்கி அடிச்சுட்டே சொல்கிறார். As the rich farmer and the poor one looked at each other, the buffaloes, the dogs, the boar, and yes, even the little bird stopped by to see. ஸோ இப்போ இந்த ரிச் ஃபார்மரும் புவர் ஃபார்மரும் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே பஃபலோஸ், அந்த வைல்டு டாக்ஸ், தென் வைல்டு போர், எஸ் ஈவன் அந்த லிட்டில் பேர்ட் கூட அங்கே நின்று எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காங்க. ஸோ அந்த பாண்டு உருவாகிறதுக்கு காரணமாக இருந்த அந்த பாண்டோட ரிலேட்டடான தொடர்புடைய எல்லாமே அங்கே நின்று அதை வேடிக்கை பார்த்துட்ருக்கு. They all stood around the little jewel of blue, and in every mind, small and big, came a similar thought. Surely I had something to do with this. ஸோ இப்போ எல்லாரும் அங்கே அந்த லிட்டில் ஜுவல் ஆஃப் ப்ளூவை சுற்றி நின்றுட்டுருக்காங்க. ஸோ இங்கே லிட்டில் ஜுவல் ஆஃப் ப்ளூ அப்படின்னு எதை சொல்கிறாங்கன்னா, அந்த வாட்டர்
பாண்ட் இருக்கு இல்லையா, அதைத்தான் சொல்கிறாங்க. பொதுவாக வாட்டரை வந்து ப்ளூ கலர் தான் சொல்லுவோம். ஜுவல் ஆஃப் பாண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜுவல் மாதிரி தகதகக்கூடிய அந்த வாட்டர் பாண்டை சுற்றிலும் எல்லாம் நின்றுட்டுருக்கு. ஒவ்வொருத்தரோட மனசுலையும், அங்கே நிற்கிற ஒவ்வொருத்தரோட மனசுலையும் ஸ்மால் அண்ட் பிக், சின்னதாக இருந்தாலும் சரி பெருசாக இருந்தாலும் சரி, அதாவது இந்த டைனி பேர்டாக இருந்தாலும் சரி, அந்த பிக்கா பஃபல்லோ மாதிரி பெரிய உருவத்தில் இருக்கக்கூடியதாக இருந்தாலும் சரி, ஒரு சின்ன பறவையாக இருந்தாலும் சரி, எல்லாத்தோட மைண்ட்லேயும் சிமிலர் தாட் தான், ஒரே மாதிரி எண்ணம் தான் போயிட்டுருக்கு. என்னென்னா, ஷியூர்லி ஐ ஹேட் சம்திங் டு டூ வித் திஸ். இதுக்காக, இந்த பாண்டுக்காக இதில் என்னோட பங்கும் இருக்குது, என்னோட பாட்டும் இதை உருவாக்குறதில்ல, என்னோடதும் சம்திங் ஏதோ கொஞ்சம் எனக்கும் இதில் தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிமிலர் தாட்டோடு இருக்காங்க. அண்ட் ஸோ ஐ எண்ட் வித் எ கொஸ்டின் டு யூ மை பிலவ்டு ஃப்ரெண்ட். நான் வந்து இப்போது இதை முடிக்க போகிறேன். எப்படி முடிக்க போகிறேன்னா, வித் எ கொஸ்டின் டு யூ, உங்ககிட்ட ஒரு கேள்வியோட முடிக்க போகிறேன். என்ன கேள்வி? ஹூ ஓன்ஸ் த வாட்டர்? தண்ணீர் யாருக்கு சொந்தம்? இங்கே இருக்கக்கூடிய அந்த பானில் இருக்கக்கூடிய வாட்டர் யாருக்கு சொந்தம்? நாட் எ மாரல், ஜஸ்ட் எ தாட். இது வந்து ஒரு நீதி கிடையாது, மாரலுக்காக இல்லை, ஜஸ்ட் எ தாட், ஒரு எண்ணம், ஒரு சிந்தனை. என்னென்னா, எ ஜெர்ம் ஆஃப் அன் ஐடியா டு டிக் அண்ட் மேக் பிக்கர். நினச்சி பாருங்கள், தண்ணீர் யாருக்கு சொந்தம்? இந்த கேள்வியை கேட்டு நம்ம இதுக்கான விடை தேடும்போது ஒரு சின்ன ஜெர்ம் ஆஃப் அன் ஐடியா, ஒரு சின்ன முத்து மாதிரி ஒரு சின்ன ஐடியா இருந்தால் கூட போதும். எப்படி இந்த குழி சின்ன குழியாக தான் இருந்துச்சு, அந்த டைனி பேர்டு வந்து பார்க்கும்போது ஒரு லிட்டில் ஹோலாக இருந்துச்சு. இப்போது அது பெருசாகி பெருசாகி அது டிக் தோண்ட 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 பெருசாகி பெரிய பாண்டாக வந்து நிற்கிதோ, அந்த மாதிரி ஒரு சின்ன எண்ணம், சின்ன யோசனை, சின்னதாக ஒரு முத்து மாதிரி ஒரு சின்ன ஐடியா, சின்னதாக ஒரு யோசனை கூட அதை நம்ம பெருசாக்கிட்டே போக முடியும். அதை வந்து மேக் பிக்கராக கொண்டு வர முடியும். அதை தோண்டி தோண்டி, அதாவது அதை யோசித்து அந்த ஐடியாவை, சின்ன விஷயத்தை கூட நம்ம பெரிய அளவில் சிந்திக்க முடியும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. ஸோ ஹூ ஓன்ஸ் த வாட்டர், இந்த ஸ்டோரி இதுதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு பெல் பட்டனை அழுத்திக்கோங்க. தேங்க்யூ.